பாஸ்கீஸ் ஆர் 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 ஆர். வணக்கம் சார். ராரா கப்புக்கு ராரா சூப்பர் வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் டியர் பாலா டு ஆர் ஆர் ஆர். அதுல கலக்கின ஒரு ஆர் ஆர் சிக்ஸரை வச்சு ஆறாரா ஆச்சு. சச்சின் ரவீந்திரா ஆர் ஆர் கலக்கிட்டார். சார், ரச்சின் ரவீந்திராவை பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கணும் போல ரொம்ப ஆசையாகுது. பட் அதை நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி மகேந்திர சிங் தோனியை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கேட்க வர்றது என்ன அப்படின்னா, ஏற்கனவே போன வீடியோல நான் முடிக்கும் போது சொல்லியிருந்தேன், உங்க நம்பரை கேட்டு பல பேர் என்ன வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த டார்ச்சர் என்னால தாங்க முடியல. நான் வந்துட்டு சேனல்ல வந்து ஓப்பனா உங்க நம்பரை போட்டுறதுதான் எனக்கு இதே ஒரே சொல்யூஷன் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய விஷயங்கள் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது, நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒண்ணா அப்படியே நடந்திருக்குது. யாரு பிளேயிங் 11ல இருக்கணும், அதாவது எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னும் ஒண்ணுதான் பாக்கி பண்ணல நம்ம ஷோல. யாரு ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவா, யார் லாஸ்ட் ஓவர் போடுவா, எந்த பால்ல எவ்வளவு ரன் போகும், இது மட்டும் நீங்க சொல்லல. அதையும் சொல்லிட்டீங்கன்னா மொத்தமா நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சோ டூ மினிட்ஸ் நீங்க நம்ம ஷோல முன்னாடியே சொல்லியிருந்த ப்ரிவியூ விஷயங்கள்லாம் நல்லா நடந்திருக்கு சார். Yeah, by God's grace, lovely. And ஏதோ கரெக்டா மோர் தென் அனாலிசிஸ் இன்ட்யூஷன்ல தான் சொல்றேன். அண்ட் இன்னைக்கு ஒரு சமப் பண்ண நீங்க மேட்ச் என்ன, இந்த லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் போடுறவங்க டாமினேட் பண்ணாங்க பியூட்டிஃபுல்லா. நம்ம சைட்ல 100 டாப் கிளாஸா போட்டாரு. அவங்களுடைய குட்டி பையன் விக்னேஷ் அவுட்ஸ்டாண்டிங், ஹேட்ஸ் ஆஃப், பிரில்லியன்ட். அதுவும் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே கிரௌட், ஹோம் கிரௌடு நமக்கு. அதுக்கு அகேன்ஸ்டா கேரளா நினைக்கிறேன். விக்னேஷ் போட்ட போலிங் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ சைனா மேன் 2 பேர், 2 சைனா மேன் ஷைன், பட் சென்னை மேன் வின்ஸ். அதுதான் கட்சியில ஃபைனல். அந்த சென்னை மேனுக்கு குவிக் விக்டரி. கிவி டீமுக்கு ஆடுற ராரா ரச்சின் ரவீந்திரா. ஸோ அந்த சொல்லியிருந்த ஃபோர்காஸ்ட்ல என்னன்னா, முக்கியமா ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம், உங்களுக்கு கிரைசிஸ் வரும்போது ரச்சின் ரவீந்திரா ஒரு 2 நின்று டெரிபிக் டெம்பரமெண்ட்ல கட்சி வரைக்கும் மைக்கேல் பேவன் மாதிரி, மகேந்திர சிங் தோனி அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி கட்சியில வின் பண்ணி கொடுக்குற மாதிரி அவர் பண்ணுவார் அப்படின்னு சொன்னதுக்கு ரச்சின் ரவீந்திரா ஆனர் பண்ணிட்டாரு. என்ன எதிர்பார்த்தனும், அதுக்கு சூப்பர். அப்கோர்ஸ் ஹூடா அண்ட் எலிஸ் டீம்ல இருக்கணும்னு நினைச்சு இருந்தாங்க. பட் அவங்க பெருசா பண்ணல. அவங்க 2 பேரும் இருப்பாங்கன்னு நினைச்சு அவங்க இருந்தாங்க. ஒரு மெயின் விஷயம், மும்பையுடைய போலிங் ரிசோர்சஸ் ரொம்ப டிப்ளீட்டடு. ஹர்திக் பாண்டியா, பும்ரா இல்ல. அவங்களோட ஸ்பின்னு ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்ல சாண்ட்னரை தவிர. ஸோ நமக்கு சேஸ் பண்றது தான் பெட்டர்னு. நல்ல வேளை தலை தோனி நான் சொன்னது ப்ரூவ் பண்ற மாதிரி அவருடைய திங்கிங் தான். பட் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து மதிப்பு கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்தாரு. சூப்பர் சேஸ் பண்ணாங்க. ரைட் சார், சிஎஸ்கே வந்து இந்த இடத்துல சேசிங் பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப அடாப்டபிளான ஒரு விஷயமா சூப்பரா இந்த பிச்சுக்கு அமைஞ்சது. பட் ஆனா மும்பை இந்தியன்ஸ் நம்ம இன்னொரு விஷயத்துல என்ன பாராட்டலாம்னா, 20 ஓவர்ல 14 ஓவர் அவங்க ஸ்பின் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து அவங்க ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அவங்க இத்தனை ஸ்பின் போட்ட ஒரே மேட்ச் ஆமா. இதுக்கு முன்னாடி அவங்க இவ்வளவு ஸ்பின்லாம் போட்டதே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க ரெக்கார்ட் படி. சோ அது ஒரு நல்ல மூவ் இல்லையா? சோ தே ஆர் ஆல்சோ ரெடி டு அடாப்ட். ஓகே, இப்போ வந்து சிஎஸ்கே சென்னை வந்துட்டா நான் இதான் பண்ணி ஆகணும். இப்போ எப்படி சாம்பியன்ஸ் டிராஃபில ரோஹித்தோட டீம் துபாய் போனப்ப 20 ஓவர் இல்ல 40 ஓவர் நான் ஸ்பின் உங்களுக்கு சேர்த்து போடுறேன்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி இவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்ட விஷயம் நல்ல விஷயம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்போ we are just taking a leaf out of சாம்பியன்ஸ் டிராஃபி அப்ரோச். ரோஹித் சர்மா பேக் பண்ணல 40 ஓவருக்கு ஸ்பின்னு. அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஸ்பின்னு பேக்ட். ஏன்னா நம்மளும் பாருங்க, 3 மெயின் ஸ்பின்னர் மெதுவா போடுறாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஜடேஜா போடுறாரு, நூறு தூக்கி போடுறாரு, அஸ்வின் தூக்கி போடுறாரு. அதை தவிர ஹூடா ஸ்பின்னர் இருக்காரு, எல்எஸ் ஓடி வந்து அவரு ஒரு ஸ்பின்னர், அவர் ஸ்பின்னர் மாதிரி அவர் தூக்கி போட்டு இருக்காரு. சச்சின் ரவீந்திரா இன்னும் போடல, அவரு ஒரு ஸ்பின்னர். தோனி கொஞ்சம் விட்டு அவரும் போட்டுருவாரு, கிளவோடே போட்டுருவாரு பொழுது. அது மாதிரி அத்தனை பேரும் ஸ்லோ ஸ்டஃப் போறதுக்கு ரெடி இங்க. ஸோ அவங்களும் சென்னை அப்படின்னு இவங்க பேக் பண்றாங்களா, சரி நாங்களும் பேக் பண்றோம், அவங்க ஸ்பின்னர்ஸை பேக் பண்ணிட்டாங்க. அவங்க நம்ம ரொம்ப நோட்டபிள் ஸ்பின்னர் வந்து சாண்ட்னர் தான். ஓகே, ஆனா சாண்ட்னர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கொஞ்சம் ரன்ஸுக்கு போயிட்டாரு, அதனால இன்னைக்கு எஃபெக்டிவ் இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு சஹல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பிஷ்னோய் ஸ்டாண்டர்டுக்கு அவங்களுக்கு ஸ்பின்னர் இருந்ததுன்னா கதை கந்தலா இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா இந்த ஸ்லோ விக்கெட்ஸ்ல மட்டும் டாஸ் பண்ணி போடுறவங்கள நீங்க ஸ்டெப் அவுட் பண்ணி ருத்ராஜ் கைக்வாட் மாதிரியோ இல்ல ரச்சின் ரவீந்திரா மாதிரியோ நீங்க ஸ்டெப் அவுட் பண்ணாதான் கரெக்டா சிக்ஸ் அடிக்க முடியும். ஆர் போலார்ட் ரசல் மாதிரி ரா பவர் இருக்கணும் அடிக்கிறதுக்கு. அப்படி இல்லாம நீங்க அடிச்சீங்கன்னா எல்லாமே பவுண்டரி லைன்ல அவுட் ஆவீங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு ஃப்ரம் த கிரீஸ் ஸ்பின்னரை லாஃப் பண்ண போயிட்டு பவுண்டரி லைன்ல அவுட் பாருங்க, நீங்க அதுதான் பிரச்சனை. ஆனா ரச்சின் ரவீந்திரா ஒருத்தர் தான் கரெக்டா இறங்கிடுறாரு பிச் ஆஃப் த பாலிங். ஸோ மொமெண்டமோட அடிக்க முடியுது. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. இந்த 150 நம்ம மும்பை சொதப்பினதான் நினைச்சுன்னு இருக்கோம். இந்த ஸ்லோ விக்கெட்ல அந்த 150 சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப்னு கடைசியில ப்ரூவ் ஆச்சு. பிகாஸ்
ஜெயண்ட் ஹிட்டர்ஸ் வச்சிருக்கிற ரெண்டு டீமுமே சேர்த்து ஃபுல் 40 ஓவர்ஸ் யூஸ் பண்றாங்க 300 ரன்ஸ் ரீச் பண்றதுக்கு, 300 பிளஸ் ரீச் பண்றதுக்கு தான் விஷயம். ரைட். பிகாஸ் இந்த சிஎஸ்கே உடைய செப்பாக் பிச் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு சிஎஸ்கே ரீட் பண்ண அளவுக்கு மும்பையும் அவங்கள பேக் பண்ணி கொண்டு வந்ததுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈக்குவலைசிங் ஃபேக்டரா அமைஞ்சு மேட்சை ஒரு 10 ஓவருக்கு அப்புறமா என்னதான் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல எடுத்திருந்தாலும் கடைசி 10 ஓவர்ல அதை கொண்டு வந்தாங்க எம்ஐ எப்படியோ ஓரளவுக்கு இவங்களுக்கு ஃபைட் பேக்கா. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் டு வாட்ச் அவுட் சார், ருத்ராஜ் கெய்க்வாடோட அப்ரோச். பிகாஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் பேட்டிங்கை ஒன் டவுன்ல இறங்கி ஆடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல யாருமே. பிகாஸ் அவர் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு கியரை வந்துட்டு டைரக்டா நம்ம கார்ல ஏறி உட்காந்த உடனே பொதுவா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் இவரு நேரம் 6வது கியர்ல போய் வண்டியை வெயி அப்படின்ற மாதிரி சர்ன்னு எடுத்துட்டாரு. ஸோ சூப்பரான இது ஒரு ஹாஃப் செஞ்சுரி இன் 22 பால்ஸ்ங்கிறது நாட் சம்திங் தட் இஸ் ருத்ராஜ் கெய்க்வாட்ஸ் டைப் இல்லையா? ஆமா, இந்த பிட்ச்ல ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா பிட்ச் ஸ்லோ அண்ட் டர்னிங். நீங்க சொன்ன கியர் இருக்கு பாத்தீங்களா, ருத்ராஜ் கெய்க்வாடுடைய கியர் சேஞ்சிங் பேட்டர்ன் எப்படின்னா, நல்ல டாப் கிளாஸ் சீசன் ரைடர்ஸ் ஆர் டிரைவர்ஸ் கியர் மாத்துறது தெரியவே தெரியாது, மைல்டா அழகா போகும், பியூட்டிஃபுல்லா இல்ல. அந்த டைப்ல ருத்ராஜுக்கு என்னெல்லாம் பிளஸ் பாயிண்ட்ஸ்னா, மைண்ட்ல என்னைக்குமே சிக்ஸர் ப்ரையாரிட்டி கிடையாது. ஃபீல்டு மேப் தெரியும், யார் யார் எங்க எங்க நிக்கிறாங்க. ஜஸ்ட் ஓவர் த ஹெட், நான் உங்களுக்கு சொன்னேன், ஜஸ்ட் ஓவர் த ஹெட் டேப் பண்ணா போறோம், பவுண்டரி வந்தா போறோம்ட்டு ஆடுறாள் அவர். ஆர் அச்சர்னா டைமிங்ல நிந்திரத்துல இருந்து அது 6 கரெக்டா தாண்டிடும் ஃபென்ஸ். ரொம்ப ரேர் அவர் இன்னைக்கு பவுண்டரியில் அவுட் ஆன மாதிரி அவுட் ஆகுறது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அவர் இஸ் அ கிளாஸ் அப்பார்ட். அந்த ஜிஆர் விஸ்வநாத் ஸ்டாண்டர்ட் நான் சொல்லல உங்களுக்கு, பியூட்டிஃபுல்லா கடைசி வரைக்கும் பால பார்த்து ஆடுறது, கேப்ஸ்ல ஆடுதுன்றது, அது ருத்ராஜ் கெய்க்வாடுடைய டாப் கிளாஸ் பிளஸ் பாயிண்ட். ஸோ அது ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் பேட்டிங் குவாலிட்டிலே. அட்டி தட்டி தான் ஃபயர் ஒர்க்ஸ் தேவையே கிடையாது, ஜென்டிலா ஆடி கூட டெரிபிக் ரன் ரேட் ஸ்ட்ரைக் ரேட் வைக்கலான்றதுக்கு ப்ரூஃப் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட். ரைட் சார், ராகுல் திரிபாத்தி வந்து ஒரு ஓபனர் ஆப்ஷனா இன்னைக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம திரிபாத்தி உங்களுடைய குலுக்கி ஆடக்கூடிய திரிபாத்தி. ஸோ திரிபாத்தி வந்து ஒரு ஓபனரா இப்போ டெவான் கான்வேயோடைய ஆப்சன்ஸ்ல இன்னைக்கு யூஸ் பண்ணது அப்படின்றத வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? லைக் ஓகேவா? இல்ல பாஸ், எனக்கு திரிபாத்தியோட இன்க்ளூஷன் ஐ எம் நாட் டூ ஹாப்பி அபவுட் இட். பட் மேபி ஹி வில் கிளிக், இஸ் அ குட் ஃபீல்டர். அவர் ஓப்பனிங் அவரை அனுப்புற அளவுக்கு நம்ம அப்படி ஒரு ரீஆர்கனைசிங் ஒரு ரீசெக் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம், டெவான் கான்வே ஆடியே ஆகணும் பாஸ் லெவல்ல. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் பாஸ் அவர் லெஃப்ட் ஹேண்டரு. சாம் கரன் வந்து அவருடைய போலிங்ல கடைசியில கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எதிர் டீம் காட்டுவார். ஓகே, நான் உங்களுக்கு யாருக்கும் நிறைய வார்ன் பண்ணிருக்கேன், சாம் கரன் கிட்ட பந்த காட்டவே கூடாது, கடைசி 2 ஓவர்லாம் 30-35 போகும். அண்ட் இந்த மாதிரி ஆடுறதுக்கு ஒரு போலர் ஷார்ட் ஆடல, ஏன்னா எக்கச்சக்க போலர்ஸ் இருக்கு டீம்ல. சாம் கரன் போடுற போலிங் யார் வேணா போடுவாங்க டீம்ல. அதனால சிவம் டூபே இருக்காரு போடுறதுக்கு, இவ்வளவு போலர்ஸ் இருக்காங்க. சோ சாம் கரன் பிளேஸ்ல கான்வே அடுத்த மேட்ச் கண்டிப்பா வந்துருவாரு, வந்தா நமக்கு நல்லது. திரிபாத்தி நம்ம இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே தவிர. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இன்னைக்கு கிளிக் ஆனா கூட ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3 வரதெல்லாம் அட்வைசபிளே கிடையாது. அவரு கிளியரா அவரு ரச்சின் ரவீந்திரா தான் வரணும் ஓப்பனிங், அதுதான் என்னுடைய எண்ணம். மேபி கான்வே வந்துட்டாருன்னா இப்படி யோசிக்கலாம் நம்பர் 3 வரதுக்கு. பட் அதர்வைஸ் ருத்ராஜ் ஓப்பனிங் வரது தான் நல்லது. ஏன்னா நிறைய டிஃப்ளெக்ஷன்ஸ் டைமிங்கை நம்பி ஆடுறவர், அவர் வந்து ஓப்பனிங் தான் வரணும். சார், நாத்தன் எல்லிஸ் வந்து இன்னைக்கு பிளேயிங்ல நிறைய விஷயங்கள் குவெஸ்டனபிளா இருக்கு இல்லையா? இப்போ எல்லிஸ் வந்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கூட இருந்தாரு. பட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் பத்திரானா எல்லிஸ் அப்படிங்கறத, ஐ மீன் பத்திரானாக்கு பதிலா எல்லிஸ் அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பத்திரானாக்கு பதில் அதான் பிச்சு ஸ்லோவா இருக்கு பாஸ். மெயினா எல்லார் மைண்டும் யார் இந்த ஓடி வந்து மெதுவா போடுவாங்கன்றதுதான் ப்ரையாரிட்டி போயிடுச்சு மைண்ட்ல. பத்திரானா வந்து டெஃபினட்டா பத்திரானாக்கு மேல யாருமே வர முடியும் டீம்ல. இது நம்பர் 1 கேம் சேஞ்சர், நம்பர் 1 மேட்ச் வின்னர்னா பத்திரானா தான் போலிங் ஃப்ரண்ட்ல. பட் இப்ப இந்த ஆக்ஷன் மாத்தி இருக்கிறதா சொல்றாங்களே, அதுல ஒரு ஃபுல்லஸ்ட் கான்பிடன்ஸ் அவருக்கு இன்னும் வரலையோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஆர் டீமுக்கு அவர் மேல வரலையோன்ற ஒரு டவுட் இருக்கு. இல்லைன்னா கண்டிப்பா அவர் தான் டாப் ப்ரையாரிட்டியா இருப்பார். அவருக்கு போல எல்லிஸ்ல சான்ஸே கிடையாது. பட் இவங்க வந்து ஒரு ஃபார்மிடபிள் அப்பனன்ஸா இருக்காங்க. இந்த பிச்சு கண்டிப்பாவே ஃபேவரிங் ஸ்லோ அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் எல்லிஸ் எடுத்திருப்பாங்க. அண்ட் அவரும் லவ்லியா போட்டார். அனாலிசிஸ் டசன்ட் ரிஃப்ளெக்ட் தி குவாலிட்டி ஆஃப் ஹிஸ் bowling because he was brilliant. அவர் ஷார்ட் பிச் போட்டா மட்டும்தான் டேஞ்சரே தவிர, அவர் பிராவோ மாதிரி எப்பயுமே ஸ்லோ போடுறது இல்லை. துரித 2 பால் குவிக்கா பவுன்சர் மாதிரி போடுறாரு. ஸோ அவர் நல்லா போடுறாரு, ஃபென்டாஸ்டிக்கா போடுறாரு. இன்ஃபேக்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஆஸ்திரேலியாவோட நம்ம ஆடும்போது நமக்கு அகேன்ஸ்டா போட்ட பெஸ்ட் பவுலர் அவர் தான், எலிஸ் தான். அதுதான் நான் கேட்க வந்தேன். பிகாஸ் இப்போ போன ஐபிஎல்க்கும் இந்த ஐபிஎல்க்கும் இடைப்பட்ட கேப்ல மதிஷா பத்திரானாவுடைய அதர் T20 லீக் பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் அவருடைய நேஷனல் பெர்ஃபார்மன்சஸ் கம்பேர் பண்ணும்போது நேத்தன் எல்லிஸ் ஹேஸ் பீன் ஃபார் பெட்டர்.
ஆஃப் த ஸ்லோ பால்ஸ் அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இன்னும் நல்லா போட்டுட்டு இருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்லங்கும் போது அதனால அவரை வந்து ஒரு பிகாஸ் சிஎஸ்கே அப்படி மாத்த மாட்டாங்க. நீ எவ்வளவுதான் பெரிய பிஸ்தாவா இருந்தாலும் எனக்கு என்னோட பிளேயிங் லெவல்ல நான் பெரிய மாற்றத்தை சீக்கிரத்தில் ஏற்படுத்த மாட்டேங்கிற ஒரு டீம் அவங்க. ஸோ அவங்க இவரை யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு 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 ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு. பரவாயில்லையே நேத்தன் எலிஸை ரெகக்னைஸ் பண்ணி டக்குன்னு எடுத்துட்டாங்களே அப்படின்றது. I was happy. அவர் ஆடணும் லெவல். ஏன்னா இஸ் சந்தீப் சர்மா டைப் ஆஃப் போலர். இன்னைக்கு பாருங்க அந்த மேட்ச்ல கூட சந்தீப் சர்மா பிரில்லியண்டா போட்டார். அவர் லேட்டா கொண்டு வந்தாங்க பட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் போலர். அவர் டைப்ல போறாரு. ரைட் சார். மிடில் ஆர்டர்ல இன்னைக்கு இந்த சிஎஸ்கே ஒரு கொலாப்ஸ் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அது அந்த இடத்துல அவ்வளவு விக்கெட்ஸ் த்ரோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை பேசாம இருக்க முடியாது. ஏன்னா நல்லா போயிட்டு இருந்தது. ரன் பால் உங்களுக்கு தேவைப்படுது. சோ இந்த மாதிரி இடத்துல நம்மளோட கேன் வில்லியம்சன், விராட் கோலி, KL ராகுல் டைப் ஆஃப் ஒரு 7-8 பேர் இருக்காங்க பாருங்க, ஜோ ரூட். இவங்கள மாதிரி ஆட்கள் ஆடுற ஒரு பெர்ஃபார்மன்ஸ எத்தனை ஹிட்டர்ஸ் வந்தாலும் எத்தனை ஒரு ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்தாலும் அவங்களால இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியல. பிகாஸ் அதுதான் வந்து இட் ஷோட் தி டிஃபரன்ஸ் வை ரச்சின் ரவீந்திரா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க அவர் கடைசி வரைக்கும் நின்னாரு. எத்தனை பேர் அவர் அந்த டெம்பரமெண்ட்டை காட்டி வெறும் நீ குட் லென்த்ல எனக்கு அவுட் சைட் லெக் போட்டா மட்டும் நான் முட்டி போட்டு டீப் ஸ்கொயர்ல வேணா ஒரு 6 அடிச்சுக்கிறேன், அதை தவிர்த்து நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கிளாரிட்டியோட பொறுமையா ஆடினது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் அதே சமயத்தில் இவங்க எல்லாம் விக்கெட் த்ரோ பண்ணது, தீபக் ஹூடா, சாம் கரன், அதெல்லாம் ஒரு பயத்தை கொடுத்துருச்சு இல்லையா? உங்க ஸ்டைல்ல சொல்லணும் பிபி மார்க் தேடி எடுக்க வச்சிருச்சு. ஆமா, that's what I'm saying. From the crease if you try to hit, எப்ப நீங்க அடிக்கலாம்னா செட்டில் ஆனப்ப அடிக்கலாம். இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல வந்த உடனே நீங்க ஃப்ரம் த கிரீஸ் அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பிச் ஆஃப் த பால் அண்டர் த பால் போய் டைம் பண்ணா மட்டும்தான் கிளியர் ஆகும். இல்லைன்னா இதே மாதிரி கரெக்டா பவுண்டரியில் நீங்க மாட்டிப்பீங்க. ரச்சின் கரெக்டா பண்றாரு, ருத்ராஜும் பியூட்டிஃபுல்லா போடுறாரு. இறங்கி வந்து பியூட்டிஃபுல்லா அடிப்பார். நீங்க இறங்கும் போது ஒரு மொமெண்டம் இருக்கும், அதோட பால் பட்டதுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கேரி ஆயிடும். அதனால இந்த வந்த உடனே லாஃப்ட் பண்றதுன்றது டேர்னிங் பிச்சஸ்ல நடக்காத காரியம். அண்ட் தே போல்ட் ரியலி வெல். அவங்களுக்கு இருக்கிற லிமிடெட் ரிசோர்ஸ்ல வில் ஜாக்ஸா இருக்கட்டும், இல்ல இவர் நம்ம குட்டி பையனா இருக்கட்டும், விக்னேஷ் அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டாங்க. அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவங்களுக்கு பும்ரா, ஹார்திக் பாண்டியா இல்லன்றது ரொம்ப பெரிய பிரச்சனை பார்த்தோம் அவங்களுக்கு. அவங்க 2 பேருமே பவர் பிளேலயும் போடக்கூடியவங்க, கடைசி ஸ்லாக்லயும் லாஸ்ட் 2 ஓவர்ஸ், ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸா இருக்கட்டும், லாஸ்ட் 2 ஓவர்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே போடக்கூடிய 2 ஜெயண்ட்ஸ் 2 பேர் இல்லன்றது பாவம். அவங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நம்ம ஒத்துட்டுதான் ஆகணும். பட் அதை மீறி கத்துக்குட்டி ஸ்பின்னர்ஸ் லெவல்ல இருக்கிற ஸ்பின்னர்ஸை வச்சுக்கின்னு அவங்க இவ்வளவு தூரம் கொண்டாந்து கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு வந்தாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு எம்ஐ. டெரிஃபிக்கா பண்ணாங்க. ரைட், கரெக்ட். அதுதான் நான் கேட்கணும் வந்தேன் சார். பிகாஸ் எம்ஐல இந்த 2 பேர் இல்லாத ஆப்சன்ஸ் அவங்க எந்த அளவுக்கு உணர்ந்தாங்களோ அதை வந்து இவங்க மேட்ச் அப் பண்ணாங்க. பட் ஸ்டில் தே ஆர் இர்ரீப்ளேசபிள். அட் த சேம் டைம் அந்த பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் மும்பை அந்த பவர் பிளேங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே குரூஷியல். அது எந்த கிரவுண்ட்ல போய் ஆடினாலும் மும்பையை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 3 வந்து கிளிக் ஆயிட்டாங்கன்னா அன்னைக்கு அவங்க வந்து இந்த 180, 200 தான். அது இன்னைக்கு நடக்கல அவங்களுக்கு. ரோஹித் சர்மா ரொம்ப அழகா வந்து கலீல் அகமது கொண்டு வந்து லெப்ட் ஆர்ம் பேஸ் போடுறது. ரோஹித் சர்மாக்கு ஆகாதா, சரி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அழகா அவரை வச்சு பிளான் பண்ணி, அதுவும் அந்த ஷார்ட்ல வந்து ஒரு ஆளை ஒரு பக்கத்திலேயே போட்டு வச்சு அழகா மிட் விக்கெட்ல ஷார்ட் மிட் விக்கெட்ல அழகான கேட்ச் அது. ஆனா அதே மாதிரி சூரியகுமார் யாதவும் உள்ள வந்து அவுட் ஆயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஜஸ்ட் மிஸ், அவரும் தப்பிச்சார். சோ அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் அந்த இடத்துல வச்சது ரொம்ப அழகா. பிகாஸ் எல்லாருமே வந்து ஷார்ட் மிட் விக்கெட்ல ஒரு பவர் பிளேல ஆள் வைக்க மாட்டாங்க இல்லையா? சோ அந்த இடத்துல அந்த பிளேஸ்மெண்ட் வச்சிருந்தது நல்லா இருந்துச்சு. எஸ். இப்போ ரோஹித் சர்மா ஆர் சஞ்சு சாம்சன் எடுத்துங்க. ரோஹித் சர்மா, சஞ்சு சாம்சன் 2 பேர் பேட்டிங் வந்தாங்கன்னா இப்ப மெஜாரிட்டி எல்லா பவுலர்ஸ் என்ன பண்றாங்க, பவுன்ஸ் பண்ணி மிடில் டுவர்ட்ஸ் ஆஃப் பால் எடுத்து போறாங்க. இவங்க அக்ராஸ் அடிச்ச உடனே மிட் விக்கெட் ஆர் ஸ்கொயர் லெக்ல அவுட் ஆறாங்க. லெக் ஸ்டம்ப்ல பிச் ஆனா ஸ்கொயர் லெக்ல அவுட், மிடில் அண்ட் ஆஃப்னா மிட் விக்கெட்ல அவுட். அது ஷார்ட் பாலுக்கு. பட் ஓடி வந்து அப் டு த பேட் போடுறது இருக்குல்ல, அது நார்மல் ஃபாஸ்ட் விக்கெட்டா இருந்தா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அந்த டிஃப்ளெக்ட் பண்றாங்க ஆஃப் த டோஸ், விராட் கோலி ஆடுறாங்களே, அது கரெக்டா படும். இந்த மாதிரி பிச்சில் கொஞ்சம் ஷேட் ஸ்லோவரா பால் வரும்போது நீங்க ஏர்லியா ஆடினீங்கன்னா கரெக்டா ஸ்பூன் ஆகும் ஷார்ட் மிட் விக்கெட்டுக்கு. அதை தான் கரெக்டா அந்த ப்ளாய் வச்சாங்க சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மாக்கு. ரோஹித் சர்மா கரெக்டா கையில் வந்துச்சு, இவருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் பிளான் தான் டெஃபினட். ஏன்னா அந்த ஷாட் போவாங்க, கால் கிட்ட போட்டாங்க. ரைட் சார். இன்னைக்கு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுடைய மிக முக்கியமான பேட்டர் சூரியகுமார் யாதவ், அவருடைய விக்கெட் எப்படி போச்சுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நீங்க பல தடவை ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க. அதை பத்தி எப்படா இவன் கேட்பான்னு வெயிட் பண்ணிருப்பீங்க. கேட்டுட்டே சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது இந்த கடிகாரம், வால் கிளாக்கு, டைம் பீஸ், கையில கட்டுக்கிற வாட்ச், இதெல்லாமே அந்த சூரியகுமார் இறங்கின போது வாட்ச்ல நின்று போச்சு. என்னன்னு பார்த்தா வாட்ச் நின்று போயிட்டு நம்மளோட ஃபாஸ்டா ஒருத்தர் ஓடுறாரு அப்படின்னு பார்த்தா மகேந்திர சிங் தோனி. வாட்ச் நின்று அவருக்கு கை தட்டுற அளவுக்கு அது ஒரு ஸ்டம்பிங்.
அது எல்லாரும் பண்ணக்கூடிய ஸ்டம்பிங். அது தோனி பண்ணும்போது வேற மாதிரி இருந்தது. அவங்க எல்லா விக்கெட் கீப்பர்ஸோடய ஒரு ஹாஃப் செகண்ட் ஏர்லியரா அந்த இதை விப் பண்ணிட்டு ஸ்டைலா பால கீழே போட்டு போன ஒரு ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ்ல ஒரு ஸ்டம்பிங் பண்றதுன்றது அவுட்ஸ்டாண்டிங் திங். இந்த நார்மலி லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட்னுவாங்க. இங்க எம்எஸ்டி டிராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் லைட் அந்த ஸ்டம்பிங்கை பொறுத்த வரைக்கும். ரைட். கண்டிப்பா மகேந்திர சிங் தோனியோட அந்த ஒரு ஸ்டம்பிங்கை பார்த்த உடனே எவ்வளவு உற்சாகமானாங்களோ அதே அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் பவுலிங் போட்டு அப்ப மகேந்திர சிங் தோனி கீப்பிங் பண்ணி அவர் விக்கெட் எடுத்து இவங்க 2 பேரும் கைத்தட்டி செலிப்ரேட் பண்றது அவ்வளவு பேர் ட்விட்டர்ல போட்டோ எடுத்து போடுறாங்க. அங்க பாருங்களேன், தோனியும் அஸ்வினும் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் கிரவுண்ட்ல வந்துட்டு தே ஆர் ஷேரிங் ஸ்பேஸ் இந்த சேம் டீம் அப்படின்றத அவ்வளவு பேர் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதை பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அஸ்வின் பேக் சிஎஸ்கே பவுலிங் அண்ட் அந்த முதல் ஓவர்லயே அவர் எடுத்த விக்கெட், அவருடைய ஃபேஸ் அந்த உற்சாகத்தை பார்க்க முடிஞ்சது. அவர் எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு இங்க வந்து விக்கெட் எடுக்கிறது அப்படின்றத. சோ அஸ்வினோட பவுலிங் பத்தி நீங்க சொல்லுங்க. ஹவு இம்ப்ரெசிவ், எங்க ஒரு விஷயத்துல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுருக்கலாம்னு தோணுச்சு? இல்ல சி இப்போ உங்களுக்கு வந்து கிரவுட்ல இருக்கிற ஒரு கிரவுட் சப்போர்ட், தி எனர்ஜி தட் இஸ் பம்ப்ட் இன்டு தி கிரவுண்ட் பை தட் ஸ்கிரீமிங் அண்ட் ஒன் சென்னை மேன் பிக்கிங் த பால் டு போல் ஏர்லியர் ஓவர்ஸ்ல ஏர்லியா ஃபர்ஸ்ட் கொண்டுறாரு மகேந்திர சிங் தோனி. அவர் கொண்டுறாரு செம கான்பிடன்ஸ்ல. ஏன்னா ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் திலக் வர்மாலாம் இருக்காங்க, சூரியகுமார் யாதவ் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல கெத்து காட்டணும்னா ஒரு டாப் பாலர் கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. டாப் கிளாஸ் விக்கெட் எடுத்தார். வில் ஜாக்ஸ் விக்கெட் வந்து டாப் கிளாஸ் விக்கெட், டென்டேட்டிவ் அப்படின்னாரு. மிட் ஆஃப் அவுட் ஒரு லவ்லி இது. அண்ட் அவரு ரெக்ரெட் பண்ணிட்டு பாரு, அந்த காட்டன் போல்ட் அவர் பிடிக்கணும். அவர் ஃபேண்டாஸ்டிக் கேட்சஸ் எல்லாம் பிடிச்சி நான் பாத்துருக்கேன். அந்த காட்டன் போல்ட் அவர் பிடிச்சிருக்கணும். சூரியகுமார் யாதவ் போய் விட்டார் அந்த காட்டன் போல்ட். அதெல்லாம் டேஞ்சரஸ். இன்னைக்கு தப்பிச்சிட்டோம், பட் ரொம்ப டேஞ்சரஸ். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அஸ்வின் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, அவரு தான் மெயின் ஸ்பியரிட் பண்றாரு அட்டாக்க. இப்படி ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் இருக்கும்போது அவர் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு தப்பித்து கொடுத்த கூடாது. நான் வருண் சக்கரவர்த்திக்கு என்ன சொல்றேனோ அதே தான் அஸ்வினுக்கு சொல்றேன். ஏன்னா அவரை வந்து 4-6 அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இன்னைக்கு மாதிரி பிச்சில் ஒவ்வொரு 4 ஒவ்வொரு 6 கடைசியில் இப்ப தீபக் ஜார் அடிச்ச உடனே பாருங்க, தேவையில்லாத டார்கெட் ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்க. 20th ஓவர் வரைக்கும் வருது மேட்ச் 156க்கு. அப்போ அதெல்லாம் பார்த்தா ஹைண்ட்சைட் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். அதனால அவர் வந்து டாஸ் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணலாம் நான் எனக்கு தோணுது. இன்னும் பிளாட்டிஷா போட்டாருன்னு இன்னும் பெட்டர். ஏன்னா அவருடைய கேரம் பால் அண்ட் ஆஃப் பிரேக் சத்தியமா ஆட முடியாது. லெஃப்ட் ஹேண்டர் வச்சு ஆஃப் பிரேக், ரைட் ஹேண்டர் வச்சு கேரம் பால் அப்படின்ட்டு கரெக்டா போடுறாரு. அதை வந்து இதெல்லாம் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் சொல்றேன், ஃப்ரண்ட் ஃபுட் இவங்க போட்டாங்கன்னா ஒரு டேஞ்சர் இருக்கு. ஏன்னா இவங்களே கார்னர் பண்ணிட்டாங்கன்னா மீதி போறத அசால்ட்டா அடிச்சுவாங்க. பட் இந்த பக்கம் பார்க்கும்போது நூர் வந்து ஜஸ்ட் பிரில்லியன்ட். நான் இப்பதான் அவருடைய ஸ்டாண்டர்ட் 2 years பேக் இருந்த ஸ்டாண்டர்ட் இல்ல கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு நினைச்சேன். தம்பி கிடையவே கிடையாது தம்பி. நான் நினைச்சா திருப்பி அதே மாதிரி போடுறேன். நீங்க எல்லாம் ஆயுசு 100ன்றீங்கல்ல, இப்ப சிஎஸ்கேக்கு சாய்ஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு 100 தடவை நான் ஜெயிச்சா மாதிரி அப்படின்னு ஒரு போய் ஒன்று போட்டு காமிச்சார். அதுல வந்து இந்த லெப்ட் ஆர்ம் சைனாமேன், லெப்ட் ஆர்ம் கூகுளி ரெண்டுமே ரொம்ப பிரில்லியண்டா போட்டது. டாப் கிளாஸ், சரியான கண்ட்ரோல். எஸ், இந்த 3 பேர் உள்ள இருக்கும்போது சிஎஸ்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது சார் சென்னையில. பட் என்னோட இந்த வீடியோ முடிக்கும் போது நான் கடைசியா கேட்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, சிஎஸ்கே மும்பை 2 டீமை பார்க்கும்போது மும்பை இப்போ ஒரு எஸ்ஆர்எச் கூடயோ கேகேஆர் கூடயோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் இருக்கிற டீமோட அது மாதிரியே ஒரு ஹை ஸ்கோர் அவங்களும் அடிக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட அட்லீஸ்ட் 1-2 பேர் இருக்காங்க. இப்போ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு பெரிய ஹிட்டர் யார் இங்க அப்படின்னா சிவம் டூபே தான். இந்த ஃபாரின் ஹிட்டருங்கிறது சிஎஸ்கே கிட்ட கிடையாது. இது முன்னாடில இருந்து எப்பவுமே இருந்தது கிடையாது. ஃபாரின் பேட்டர்ஸ் வந்துட்டு ஓப்பனிங் டாப் ஆர்டர்ல ஒரு ஹேடன் மாதிரி யாராவது ஒருத்தவங்க வாட்சன் மாதிரி இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஃபார்முலா. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த 2025 டைம்ல ஒவ்வொரு டீமும் 260-80 போகும்போது எவ்ரி மேட்ச் விக்டரி மேட்டர்ஸ் டு அஸ். ஸோ அதுபடி பார்க்கும்போது அடுத்தடுத்த மேட்சஸ் போகும்போது இப்போ ஒரு எஸ்ஆர்எச் கேகேஆர் கூட விளையாடும் போது லைட்டா நம்ம பிசுறு ஆவோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, எனக்கு நீங்க சடனா பேட்டிங் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி கான்வே இருந்தா இந்த பயம் வந்திருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரு 20-30 அடிச்சு போற மாதிரி இருக்கு. ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கணும் நினைச்சா சிக்ஸஸ் எல்லாம் அடிக்கணும்னா டெவான் கான்வே மாதிரியாலும் நம்ம டிராப்பே பண்ண முடியாது. ரொம்ப டேஞ்சரஸ். எனி டே இஸ் மோர் ரிலையபிள் தேன் சாம் கரன். நம்ம சங்கரா வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு டைட்டானிக் ஹீரோ மாதிரி இருக்காரு. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். எவ்ரி நைட் அந்த பாட்டு பாடுற அளவுக்கு அவர் நல்லா இருக்காரு. பட் எனக்கு ரொம்ப பயம் அவர்கிட்ட பால் நீங்க கொடுத்தீங்கன்னா. அதனால எனக்கு கான்வே திருப்பி இருக்கிறது தான் டீம்ல எனக்கு பெட்டர்னு தோணுது. பட் ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். பல பேர் ஃபீல் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா அடிக்க வேண்டிய ஒரு வின்னை வந்து நம்ம இழுத்து டென்ஷன் ஆக்கி விட்டோம்னு நினைக்கிறோம். பட் அந்த பிட்ச் அந்த டைப் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பவர்ஃபுல்
ஹிட்டர்ஸை வச்சுட்டு 2 டீமுமே தண்ணி குடிக்கிறாங்க. 150 தாண்டறதுக்கு 20 ஓவர்லன்றச்சே the pitch is not so easy. லாஃப்ட் தான் பண்ண தோணும், மிஸ் டைம் தான் பண்ண தோணும். அப்படி இருக்கு அந்த பிட்ச் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். மேபி ஒரு பெங்களூர்ல போயோ இல்ல ஒரு சன்ரைசர்ஸ் கொல்கட்டா அவங்க பிட்ச்ல ஈடன் கார்டன்ஸ்லாம் போய் விளையாடும் போது மேபி நம்மளுடைய இந்த பேட்டிங் லைனப் ஒரு 230 240 அடிக்கிற அளவுக்கு இருக்குதாங்கிறத அன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா அதுக்கு ஒரு பதில் தெரியும் இல்லையா? கரெக்ட். இந்த டீம்ல என்ன பொட்டன்ஷியல் ஸ்பின்னர்ஸ் பாம்பே வச்சிருந்தாங்கன்னா மும்பை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இந்த பேட்டிங் லைனப் வந்து எனி டைம் யாரான அவுட் ஆகிற மாதிரி இருந்து இந்த பேட்டிங் லைனப் நீ பாக்குறேன். பட் இஸ் நாட் த வே டு சேஸ் 150 ஆன் டர்னிங் பிட்ச். இன்னும் கொஞ்சம் நம்ம நீங்க சொல்ற மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபில அப்படி டக்குன்னு சிங்கிள்ஸ் ஆடுறோம்ல, அந்த மாதிரி ஃபுட் ஒர்க்கை யூஸ் பண்ணி கிரவுண்டோட ஆடுறதுக்கு வந்து இருக்கு. கிரவுண்டோட ஆடி 4 ரன்ஸ் வந்தா நோ ரன்ஸ் யாரும் சொல்ல போறது இல்லை. இவங்க வந்து கிரவுண்டோட ஆடி பவுண்டரியா வேணும். எல்லாமே ஏரியல் வியூ தான். நாங்க மேல இருக்கிற அந்த ட்ரோன் இருக்கு பாரு, அதை தான் அடிப்போம். டிவி டவர் இட்டு அடிப்போம், லைட் ஹவுஸுக்கு பந்து அடிப்போம்னா இருக்காங்க. அந்த ஆட்டிடியூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கிரவுண்டோட கேப்ஸ்ல ருத்ராஜ் மாதிரி ஆடணும். ஃபோர்ஸ் வந்து ஜடேஜா கரெக்டா இருக்காரு. ஜடேஜா வந்தாருன்னா கரெக்டா கிராஃப்ட் பண்றாரு பியூட்டிஃபுல்லா. ஸோ இந்த எல்லாருமே ஒரே பால்ல 100, 2 பால்ல 200 ஆட்டினுங்கிறாங்க. அந்த ஆட்டிடியூட் வேணும். நீங்க லாங் ரன்ல ஜெயிக்கணும்னா இந்த ஆட்டிடியூட் ஆட முடியாது. ரைட். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் வியூஸ் அண்ட் உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி அடுத்தடுத்த மேட்சஸும் வந்துட்டு யார் யார் உள்ள வர போறா, என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். தேங்க்யூ சார். எனிதிங் எல்ஸ், வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேற இன்னைக்கு தான் அந்த ஆர்ச்சர் பத்தி நம்ம ஆல்ரெடி அங்க பேசிட்டோம் முதல்ல போன வீடியோலயே. டோனர் லிஸ்ட்ல அவர் வந்து ரொம்ப மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் டோனர் அவர் தான் அப்படின்றத பேசினோம். அண்ட் அப்கோர்ஸ் இன்னைக்கு ரியல் ஹைலைட் வந்து அந்த ஸ்டம்பிங் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வைரலா போகுது தான். ஃபுல் சோசியல் மீடியால நீ ஒரு ஸ்டம்பிங் பண்ண அந்த ஸ்பீடு தான். சூரியகுமார் யாதவ் பத்தி ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் பாஸ். கேப்டன்சி இஸ் பிரில்லியன்ட் கேப்டன். இப்ப இந்த கத்துக்குட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துட்டார் 20th ஓவர் வரைக்கும். இந்த குறுக்க வந்து நல்லா போட்டுக்கிற விக்னேஷை கட் பண்ணிட்டு போய் இந்த ட்ரெண்ட் போல்ட்டை கொண்டு வந்தார் உள்ள. அங்க இன்னும் நமக்கு கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிடுச்சு டென்ஷன். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கொயர் கட் அடிச்சாரு ஜடேஜா, ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, ரொம்ப சாதாரண ஆயிடுச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் டென்ஷன் நெக் டு நெக் போயிடுது. தோனியா இருந்தா நல்ல பெனிட்ரேட்டிவா போடுற ஒரு ஸ்பின்னரையோ இல்ல ஒரு தீபக் சார் மாதிரி ஒரு போலரையோ ஒருத்தர் பெனிட்ரேட்டிவா விக்கெட் எடுக்கிறாருன்னா அவர் கட் பண்ணவே மாட்டார். இவர் எதுக்கு பைத்தியார்த்தனமா ஒரு ஓவரை கட் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வந்தார். பட் அதுல வந்து இறங்கி ஒரு 6 அடிச்சாரு ரச்சின். அதனால அதை பண்ணிருக்க வேணாம்னு தோணுச்சு எனக்கு. இந்த மாதிரி போலர்ஸ் வந்து கண்டினியூஸா இன் ஒன் ட்ராட் அப்படியே கொடுத்துடணும். சார் எனக்கு இப்ப நீங்க சொல்லும்போது இதை கேட்கலாம்னு தோணுது. இப்ப இது சரியா தப்பான்னு தெரியல. இப்ப ஹார்திக் பாண்டியாக்கு பதிலா ஒரு டெம்பரரியா இந்த மேட்ச் பேன் டைம்ல மட்டும் இருக்கிற சூரியகுமார் யாதவ் ஒரு பெர்மனன்ட் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி வருமோ அப்படின்னு வெகு விரைவில் அப்படின்னு எனக்கு ஒரு பச்சி சொல்லுது. உங்களுக்கு அப்படி எதுவும் தோணுதா? பிகாஸ் இந்தியாவுடைய T20 கேப்டனா இருந்த ஹார்திக் பாண்டியாவை எஸ்கேவை ரீப்ளேஸ் பண்ணாரு. இங்கேயும் வந்து எனக்கு வந்து இவர் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணுவாரு. இப்ப ஸ்பின்னர்ஸ் இன்னைக்கு 14 ஓவர் ஆஃப் ஸ்பின்னை வந்துட்டு இவர் யூஸ் பண்ண அளவுக்கு ஒரு ரோஹித்தோ இல்ல வந்து ரோஹித்தோ யூஸ் பண்ணிருப்பாரு, ஹார்திக் யூஸ் பண்ணிருப்பாரான்னு எனக்கு தெரியல. நீங்க ஹார்திக்கோட கேப்டன்சி எப்பவுமே ஹெவியா ரிலே பண்ற ஒரு ஆள், அதனால கேட்கிறேன். Do you think SKY futuristically thinking ஒரு better captain for Mumbai Indians maybe next season? I differ, boss. I feel that definitely Hardik Pandya is a superior captain. சூரியகுமார் யாதவ் ரிசல்ட்ஸ் வைஸ் நீங்க ஆர்கியூவே பண்ண முடியாது. கலக்கலா பண்ணிட்டு இருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஹார்திக் பாண்டியா வந்து இன்னும் ஸ்டடிங் ஆஃப் த கேம் இன்னும் பெட்டர். ஆஸ் அ பேட்டர் சூரியகுமார் யாதவுக்கு இருக்கிற அந்த ரேஞ்சு, அந்த ஃப்ளூயன்சி அண்ட் ஃபிளாம்பாயன்ஸ் வந்து கேப்டன்சில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மூவ்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மூவ்ஸ் எல்லாம் பண்றது நீ பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா இஸ் டூ பிரில்லியன்ட். இல்லாட்டா ஒரு புது டீம் வச்சு ஐபிஎல்ல சாம்பியன்ஷிப் அடிக்க முடியாது, நெக்ஸ்ட் இயர் ரன்னர் அப் வரைக்கும் வரவே முடியாது. எக்ஸ்ட்ராடனரியா இருக்கணும் கேப்டன்சி, கன்சிஸ்டன்சி இருக்கணும் கேப்டன்சில. ஹார்திக் பாண்டியா இன்னும் கொஞ்சம் இவரை விட கொஞ்சம் எமோஷனல் ஹார்திக் பாண்டியா. பட் அவருடைய ஃபீல்ட் பிளேசிங் அண்ட் மூவ்ஸ் இல்ல, அது வந்து ஸ்லைட்லி சுப்பீரியர். ஐ ஃபீல் ஹார்திக் பாண்டியா இஸ் பெட்டர் கேப்டன். ஆனா பவுண்டரி லைன்ல மட்டும் ஆஷிஷ் நேரா கொஞ்சம் மிஸ் பண்றாரு. அவரை வேணா கொஞ்சம் நீங்க மும்பை இந்தியன்ஸ்ல உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பவுண்டரி கிட்டக்க தயவு செய்து நீங்க ஹார்திக் பாண்டியாவை நிக்க வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க். என்ன பண்ணாரு, அங்க போய் கடலை வாங்கி சாப்பிடுவாரு. அப்புறம் வந்து அப்புறம் அங்க ஏதாவது யாராவது கேரம் போர்டு எடுத்து வந்தாலும் 2 பால் 2 ரெட்டு போட்டு வந்துடுறேன்னு ஃபீல்டிங்கு. அப்புறம் திடீர்னு ஒரு சட்டை கட்டி விட்டு கொஞ்சம் எஸ்டி போட்டு இதை வந்து எடுத்துக்கிறேன் அடுத்த பால் என்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் சொல்றாங்க 8 கோடி 9 கோடிக்கு ஏதோ வாட்ச் போட்டிருக்காருலாம் சொல்றாங்கல்ல. அவருக்கு அந்த வாட்ச் எல்லாம் பார்க்கும்போது டக்குனு ஏதோ பிக்னிக் வந்திருக்கோம், ஏதோ ஐலண்ட்ல நினைச்சு கிளம்பி ஏதோ பண்ணிடுறாரு. ஆக்சுவலா எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டர், மை மோஸ்ட் ஃபேவரட். அப்பப்போ ஒரு இந்த மேட்ச் முடிச்சுட்டு போயிடலாம் பஸ் ரெடி போயிடலாம்னு சொல்லணும். அந்த மாதிரி டக்குனு பவுண்டரிக்கு லைஃப் வெளில இருக்கிற லைஃப் தெரியும் உள்ள லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அது ஒண்ணு அவட்ட காமெடி.
பட் நீங்க இமோஷன்ஸ் டக்குன்னு காட்டுற ஒரு ஆள் அவரு. இவர் வந்து சூரியகுமார் இமோஷன்ஸ் காட்ட மாட்டாரு நீங்க. அது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவரு ருத்துராஜ் கெய்க்வாடு என்ன இமோஷன் தான் காட்டுவாரு. எப்பா நீங்க என்ன தோனிய பார்த்து அப்படியே இப்ப இந்த படத்துலலாம் இப்போ கை இவரு இங்க அசைக்கிறாரு. நம்மளும் இதே மாரி கை அசைக்கணும் அப்படின்னு ஒரு அவங்களோட ஐடியல பார்த்து அதே மாரி சின்ன வயசுல இருந்தே ஹீரோ வந்துட்டு உருவாயிட்டு வருவார்ல. அந்த மாரி இவரு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் பாக்குறேன் சார். பவுலர் கலீல் அகமது உற்சாகமா வராரு. இவரு அப்படியே தோனி மாதிரியே இவரும் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர். ஏய் என்ன நீ அப்படியே தோனியாவே மாறிட்ட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க யோசிச்சீங்களா அது? நீங்க ருத்துராஜ் கெய்க்வாட் கிட்ட ஒரு ரோல் மாடல் பேட்டிங்ல அப்படின்னு கேட்டா, பேட்டிங்ல, கீப்பிங்ல, டாக்கிங்ல, வாக்கிங்ல எல்லாத்துலயுமே எனக்கு தோனி தான் சொல்லுவாரு. ஏன்னா காமா பதில் சொல்றது, சிரிச்சுனே பதில் சொல்றது அண்ட் நிறைய நல்ல விஷயம். அவர் எமோஷனலா யாரையும் திட்டுறதே இல்லை. அவர் ஹை கேட்ச் பிடிக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவர் ஒரு கையில உயிரியும் ஒரு கையிலையும் பாலியும் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த 2007ல மிஸ்பாவுல்ல கூடிய கேட்ச் எவர் பிடிச்சாருல நம்ம ஸ்ரீசாந்த். ஒரு கையில பால் ஒரு கையில உயிரை பிடிச்சார் பாருங்க. அந்த மாதிரி ஹை கேட்ச் பிடிக்கிற விதம் வந்து கொஞ்சம் பக்கு பக்குன்னு அவர்கிட்ட ஹை கேட்ச் வரும்போது. ஆனா பிடிச்சிருந்தாரு. சின்ன பயம் ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் அவர் காதுல யாராவது போட்டா நல்லா இருக்கும். Right, very good sir. Thank you for ending the video on your way of ending it. So thank you so much. நாளைக்கு அடுத்த மேட்ச் நம்பர் 4ல உங்களை வந்து பாக்குறேன். அவங்க முடிக்கும் போது யூஸ்வலா ஏதாவது ஒரு ஜோக்ல முடிக்கணும். ஒரு முக்கியமான ஜோக்கு. இன்னைக்கு மேட்ச் ஒன்று நடந்தது இல்லையா? இது சம்பந்தமா யாருக்கா டிக்கெட் சொன்னா எனக்கு உடனே நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய இருக்கு டிக்கெட்ஸ். எனக்கு புரியல. என்னது புரியல இது? இன்னைக்கு ஒரு மேட்ச் முடிஞ்சது இல்ல? அந்த மேட்ச்ல அந்த டிக்கெட்ஸ் யாருக்கா வேணும்னா நிறைய இருக்கு என்கிட்ட கொடுத்துறேன். சார் மேட்ச்சுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் கேக்குறாங்க. அப்பெல்லாம் டிக்கெட் கேட்கும்போது கிடைக்க மாட்டேங்குது. சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து கிடைக்குதுன்றீங்க. அப்போ பஸ்ல அந்த வழியா செப்பாக் பக்கம் போற பஸ்ல எல்லா டிக்கெட்டும் என்கிட்ட இருந்தது. கேட்டா கொடுத்துருப்பேன் கண்டிப்பா. மேட்ச் டிக்கெட் மட்டும் யாருமே 2.5 lakhs சொல்றாங்க ஒரு டிக்கெட். அதனால வேணான்ட்டு. சார் நான் கிளம்புறேன் சார். பாப்போம் சார். Thank you sir. Thank you for joining. See you in the next hour. Thank you. Great show by CSK. What a stumping, what a flash, and what a lightning stumping behind the stumps by MS Dhoni. Top class. And let's meet for the next victory. And goodbye until then on RRR.